வணக்கம். இது வைகரை விருந்து. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1 கப் சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கிக்கணுங்க. பொடியாக நறுக்கிட்டு மோரில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் வாழைப்பூ கருக்காமல் இருக்கும். கடலை பருப்பு 1.5 கப். ஏற்கனவே நான் இதை கழுவி ஊற வச்சுருக்கேன். 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். பூண்டு 10 பற்கள், இஞ்சி 1 அங்குலத்துண்டு, வரமிளகாய் 4, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கிராம்பு 3, பட்டை 2, சோம்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. ஒரு மிக்ஸி ஜாரில் பருப்பு, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், உப்பு, மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். கொரகொரப்பாக அரைச்சா தான் வடை நல்லாயிருக்கும், மொறுமொறுன்னு. அதே மாதிரி எல்லா பருப்பையும் அரைச்சிக்கோங்க. பருப்பை அரைச்சிட்டு அதில் பெருங்காயம், வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கணும். வெங்காயம் அவசியம் போட்டே ஆகணுன்ட்டு ஒன்றும் இல்லைங்க. வெங்காயம் இல்லாமல் கூட செய்யலாம். நம்ம வாழைப்பூ போடுறதுனால வெங்காயம் இல்லாமல் கூட செய்யலாம். வாழைப்பூ நல்லா பிழிஞ்சுக்கோங்க. தண்ணியே கொஞ்சம் கூட இல்லாமல் பிழிஞ்சிட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக ஒட்டி வச்சுக்கோங்க. வானிலையில் எண்ணெய் ஊற்றி மிதமான தீயில் வடையை சுட்டு எடுக்கணுங்க. அப்போ தான் வடை உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். தீ அதிகமாக வச்சிட்டோம்னா மேலே சீக்கிரமாக செவந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. வடையை போட்டுக்கிட்டு நல்லா 2-3 முறை திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். 2 பக்கமும் திருப்பி போடுங்க. இப்போ சூப்பரான சுவையான மொறு வாழைப்பூ வடை தயாராகிடுச்சுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.